என்னம்மா? ஸ்ரீஜா, ஏய் என்னடி யோசனையில இருக்க நீ? இல்லம்மா, அனு அபிய கடத்தலான்னு சொன்னால. ஆமா, அதுக்கு என்ன இப்போ? அத பத்தி தான் யோசிச்சுட்டு இருக்கேன். அத பத்தி யோசிக்க என்னடி இருக்கு? அனு அபிய கடத்தட்டும், நாம கடத்தின அபிய கொன்னுடலாமான்னு யோசிக்கிறேன். என்னது கொலையா? ஏண்டி உன் புத்தி இப்படிலாம் போகுது? சஞ்சீவே, உன் கையில மோதிரம் போட வைக்க பிளான் பண்ணுவேன்னு பார்த்தா நம்ம எல்லாரையும் கம்பி எண்ணெய் வச்சிருவ போல இருக்கு. சும்மா பயப்படாதம்மா, நான் நல்லா யோசிச்சு தான் பேசுறேன். அபி இருக்கிறது என்னைக்கா இருந்தாலும் நமக்கு ஆபத்து தான். நல்லா யோசிச்சு பாரு. அபி இருக்கிற வரைக்கும் சஞ்சீவ் என்ன கல்யாணம் பண்றதுக்கு ஒத்துப்பானா? அப்படி ஏதாவது நம்ம கிட்ட ஷூரிட்டி இருக்கா? ஒன்னும் இல்ல. பேசாம அபிய கொல்றதுதான் நமக்கு நல்லது. அபி இல்லனாதான் சஞ்சீவ் நம்ம வழிக்கு வந்து என்ன கல்யாணம் பண்ணிக்குவான். அதெல்லாம் சரிதான். சின்ன சின்ன தப்புனா பரவாயில்ல, மாட்டினா தப்பிச்சிடலாம். இது கொலை, அதான் கொஞ்சம் யோசிக்க வேண்டியதா இருக்கு. போலீஸ கூட சமாளிச்சிடலான்னு வையே. ஆனா சஞ்சீவன் நினைச்சாதான் பயமா இருக்கு. அவனுக்கு மட்டும் அபிய கொன்னது நம்ம தானே தெரிஞ்சிச்சு, அவ்வளவுதான். அதோட நம்ம லைஃபே முடிஞ்சிச்சு. சஞ்சீவ் ஏமா நம்மள சந்தேகப்பட போறான்? அவன் சந்தேகப்படுறதுக்கு தான் நம்ம கிட்ட ஒரு ஆள் இருக்கு. ஆளா? யாரு? அதான் உன் பார்ட்னர் அனு. அனு நம்ம பார்ட்னர் ரீ. அவளை போய் மா சும்மா இருமா. நீதான் அவளை பார்ட்னர் பார்ட்னர்னு சொல்லிட்டு இருக்க. ஆனா அவ எவ்வளவு பெரிய செல்ஃபிஷ்னு நான் சொல்லிதான் உனக்கு புரிய வைக்கணும்னு அவசியம் இல்ல. அன்னைக்கு அவ ஏன் கல்யாணத்தை ஃபர்ஸ்ட் முடிக்கலான்னு சொல்றப்பவே உனக்கு புரிஞ்சிருக்கும். அவளை பொறுத்த வரைக்கும் நாம வெறும் ஜஸ்ட் பஸ் கோ பேசஞ்சர்ஸ், அவ்வளவுதான். மேரேஜுங்கிற அவ ஸ்டாப் வர வரைக்கும் தான் நம்ம கூட ஸ்மூத்தா டிராவல் பண்ணுவா. அவளோட ஸ்டாப் வந்துச்சு, நம்மளெல்லாம் கண்டுக்காம அவ பாட்டுக்கு இறங்கி போய்கிட்டே இருப்பா. அவளுக்காகலாம் நீ ஃபீல் பண்ணாதமா. சரி, ஆனா அந்த விஷயத்துல அனு எப்படி மாட்ட வைக்கிறது? அபிய கடத்த சொன்னது அனு. கடத்தின அபிய நாம கொன்னா அந்த பழி யார் மேல வரும்? அனு மேல தானே. அனு அபிய கொல்ல என்ன மோட்டிவ் இருக்கு? அதுதான் ஆல்ரெடி எல்லாருக்கும் தெரியுமே. அனு மருமகளா போக போற வீட்டுக்கு அபி வரக்கூடாதுன்னு அனு நினைச்சா. அதுக்காக சஞ்சீவும் அபியும் லவ் பண்றது தெரிஞ்சு அவங்கள பிரிச்சா. அபி எனக்கு சஞ்சீவ் தான் முக்கியம்னு அனுவை மாட்டி விட பார்த்தா. அனு தான் மாட்டிக்க கூடாதுன்னு அபிய கடத்தி கொன்னுட்டா. கதை கரெக்டா இருக்குல்ல? நீ சொல்றதெல்லாம் வச்சு பாக்கும்போது நம்ம மாட்ட மாட்டோம் தான் தோணுது. சரி, பண்ணிடலாம். ஆனா எப்படி பண்ண போறோம்? அத பொறுத்திருந்து பாரு. இந்த தடவை நாம வீச போற கல்லுல 2 மாங்காவும் கொத்தா விழ போகுது. வாங்க. இவங்க தான் பார்ட்னர், நான் சொன்ன ஆளுங்க. நீங்க என் சிஸ்டரை தான் கடத்த போறீங்க. கடத்தி அவளை ரொம்ப சேஃபான இடத்துல வைங்க. நான் சொல்லும்போது அவளை ரிலீஸ் பண்ணா போதும். சரிங்கம்மா. இவங்க அபி இருக்கிற ரூமை உங்களுக்கு காமிப்பாங்க. சரியா? ஓகே நீங்க போலாம். ஒரு நிமிஷம். அபி மேல ஒரு சின்ன கீறல் கூட விழக்கூடாது.
அவ எப்படி போறாளோ அப்படியே திரும்பி வரணும். இல்ல பயப்படாதீங்க மேடம், ஒன்றும் ஆகாது. நாங்கள் தொழிலில் சுத்தம். எங்களுக்கு பணம் கொடுக்குறவங்க என்ன சொல்கிறாங்களோ அதை மட்டும்தான் செய்வோம். மற்றபடி நாங்களும் எதுவும் செய்ய மாட்டோம். போங்க. சரி, நான் உங்களை கூட்டிட்டு போய் ரூமை காட்டுறேன். ம். அனு சொன்ன மாதிரியே அபிய கடத்திருங்க. சரிங்க மேடம். ஆனா விட்டுறாதீங்க. நான் சொல்லும் போது அவளை கொன்னுடுங்க. என்ன மேடம் இப்படி சொல்றீங்க? அபி மேல சின்ன கீரை கூட படக்கூடாதுன்னு சொன்னாங்க, நீங்க கொன்றுன்னு சொல்றீங்க. உங்களை ஏற்பாடு பண்ணது நாங்க சொல்றத மட்டும் செய்யுங்க. கேள்விலாம் கேட்காதீங்க. எனக்கு தேவை காசு. கடத்துறதை விட கடத்தி கொண்டா எனக்கு அதிக காசு கிடைக்க போகுது. சரிங்கம்மா, நீங்க சொல்ற மாதிரியே பண்ணிடுறோம். குட். வாங்க அபியை காட்டுறேன். சரிம்மா. நீங்க பாத்தீங்கல்ல, அவதான் அபி. அவளதான் நீங்க கடத்தணும். என்ன மேடம், இந்த பொண்ணு அனு மாதிரியே இருக்காங்க. 2 பேரும் ட்வின்ஸ். ஓ, அதனாலதான் ஒரு கீரல் கூட விழக்கூடாதுன்னு சொன்னாங்களா? சரிங்க மேடம், நாங்க வேலையை முடிச்சுட்டு உங்களுக்கு கால் பண்றோம். நீங்க அபிய கடத்துறது யாருக்கும் தெரியக்கூடாது. ரொம்ப கேர்ஃபுல்லா கடத்தணும். சரியா? சரிங்க மேடம். அப்புறம் இந்த விஷயம் எந்த காரணத்து கொண்டு அனுவுக்கு தெரியக்கூடாது. நீங்க அபிய கடத்திட்டு அனுக்கு முதல்ல போன் பண்ணி சொல்லுங்க. அவ என்ன சொல்றான்னு கேட்டுட்டு அப்புறம் எனக்கு கால் பண்ணுங்க. அதுக்கப்புறம் நான் என்ன சொல்றேனோ அதை பண்ணுங்க. சரிங்க மேடம், நாங்க பாத்துக்கிறோம். ஓகே மேடம். பாத்துடலாமா அவளா இல்ல நாமலான்னு? சீக்கிரம் டேய், நீ போய் கதவை தட்டு. அபி வருவாள், நீ பிடிச்சுக்கோ. அவன் முகத்துல அமுக்கணும்னா மயக்கமாயிடுவான். புரியுதா? ஓகேடா. போடா. ஒருவேளை சஞ்சீவா இருக்குமா? யாரு? புத்ரா, இரு சாத்ரா. கோழி எடுத்துட்டு வா. சீக்கிரம் போடா. இந்த வரடா. சீக்கிரம் சீக்கிரம். கட்டு சீக்கிரம். இருக்கு, நல்லா முடிச்சு போறா. டேய், கட்டி முடிச்சாச்சு. தூக்கிட்டு போகும்போது யாரா பாத்துட்டா? அதெல்லாம் பாத்துக்கலாம். நீ முதல்ல தூக்குடா. இப்படி தூக்கு. பாத்ரா பாத்ரா, ஆள் யாராவது வராங்களா பாரு. டேய், இரு. ஆளு வருது, அதுக்குள்ள அந்த ரூம்ல போய் ஒளிஞ்சுக்கலாம். வாடா, வா வா. ஐயோ, ஏய், உங்களை யார் இங்க வர சொன்னது? மேடம், வெளியே அபியை தூக்கிட்டு போலான்னு போனேன் மேடம். யாரோ வந்த மாதிரி தெரிஞ்சு அதான் இந்த ரூமுக்கு வந்துட்டேன் மேடம். அவங்க போனா நாங்க போயிடுறோம் மேடம். சரி சரி, யாரோ வராங்கன்னு நினைக்கிறேன். உள்ள போய் ஒளிஞ்சுக்கோங்க. நான் சொன்னப்புறம் வெளியே வா. ஓகே மேடம். சரி, வாடா வாடா.
என்ன விஷயம்? உட்கார்ந்து பேசுவோமா? ம். காளி அபிய பார்த்துட்டா என்ன பண்றது? ஒன்றும் இல்லை, ஒரு சின்ன டவுட்டு, அதான் வந்தேன். ஏன் போலீஸை பார்த்த திருட மாதிரி உன் மூஞ்சி இருக்கு? ஒன்றும் இல்லையே, நான் நல்லா தான் இருக்கேன். நீங்க வந்த விஷயத்த சொல்லுங்க. இல்ல, தைரியமா நிச்சயம் வரைக்கும் வந்துட்ட. நீ மேடையில் ஏறும்போது சஞ்சீவ் உன்னை பாத்திர மாட்டானா? எந்த தைரியத்துல நீ வந்திருக்க? ஓ, பிளான் போட்டு வாங்க வந்திருக்கானா? அத பத்தி நீங்க கவலைப்பட வேண்டாம், நான் மாட்ட மாட்டேன். அதுக்கு என்கிட்ட ஒரு பிளான் இருக்கு. என்ன பிளானு? சொல்லலாம், ஆனா அதை கேட்கறத விட பார்க்கறதுக்கு தான் சுவாரஸ்யமா இருக்கும். இல்ல, பிளான் என்னன்னு தெரிஞ்சா என்னால முடிஞ்ச ஹெல்ப் உனக்கு பண்ணலாம்னு நினைச்சேன், அதான் கேட்டேன். பிளான் தானே, நான் சொல்றேன். சொல்லு. சஞ்சீவனை பார்க்கும்போது நான் முகத்தை கர்ச்சிஃபால மூடிப்பேன். அவ்வளவுதானா? ம், கர்ச்சிபால முகத்தை மூடிட்டா சஞ்சீவனை பாத்திர மாட்டான்னு நினைக்கிறியா? ஆமா. என்ன புத்திசாலித்தனமா ஏதாவது பிளான் பண்ணிருப்பான்னு பார்த்தா அது நம்ம பிளானோட மொக்கையா இருக்கே. நீங்க எனக்கு ஒரு ஹெல்ப் பண்ணணும். சொல்லு. சஞ்சீவ் கூடவே இருங்க, அவன் என்னென்ன பண்றான்னு எனக்கு அப்டேட் பண்ணிட்டே இருங்க, அது போதும். நான் இங்க ஸ்பை வேலை பார்க்க வந்தா என்ன அங்க ஸ்பை வேலை பார்க்க அனுப்புறாளே. சரி சரி, நான் பாத்துக்கிறானோ. சரி சரி, உடனே போங்க. சரி, நான் வரேன். என்னது இது? ஐயோ, தெரிஞ்சிருச்சா? என்னையவே ஏமாத்த பார்த்தான்ல. அது வந்து சமயக்கார மூட்டையை இங்க கொண்டு வந்து ஒளிச்சு வச்சிருக்கானா? என்னது? தேங்காய் மூட்டை தானே? ஆமா ஆமா. சரி, நான் யாரையாவது அனுப்பிச்சு விடுறேன், இந்த மூட்டையை கொடுத்து விட்டுருங்க. சரியான லூசா இருப்பான் போல, ஒரு நிமிஷத்துல என்னையே பயமுறுத்திட்டான். ஹே, சீக்கிரம் வெளியே வாங்க. முதல்ல இவளை தூக்கிட்டு யாரு கண்ணையும் படாம போங்க. சரிங்க மேடம். தூக்கு தூக்குடா. சீக்கிரம் போங்க. சரி மேடம். பாத்து 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 போ, பாத்து போ. யாரு கண்ணையும் படாம போங்க. சரி மேடம். சொல்லு சந்தோஷ். மேடம், உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசணும். என் ரூம்க்கு வர முடியுமா? முக்கியமான விஷயமா? என்னவா இருக்கும்? வரேன். சரிங்க மேடம், கொஞ்சம் சீக்கிரம் வாங்க.
மாப்பிள என்ன மாமா? எங்க போற மாப்பிள? சும்மாதான் மாமா. அப்படியே. ஓஹோ அப்படியா? சாப்பிட்டீங்களா? சாப்பிட்டேன்ப்பா. மேடம் அவர் வந்துட்டார் மேடம். அவர் போட்டு மேடம், நாங்க தூக்கிட்டு போயிடும். சஞ்சீவ் அபிய பார்த்துட்டானா என்ன பண்றது? இப்ப ஏதாவது பண்ணி சஞ்சீவ் அந்த இடத்த விட்டு போக வைக்கணுமே. என்ன பண்றது? மேடம் என்னாச்சு? அம்மா இங்க என்ன பண்றீங்க? ஒன்றும் இல்லையே. சரி, உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசணும்னு சொன்னேன்ல, வாங்க பேசலாம். ஆ, பேசலாம். ஆனா அதுக்கு முன்னாடி நான் உன் தம்பியை பார்த்ததே இல்லையே. அவனை பார்க்கணுமே. ஆமால, நீங்க சஞ்சீவை பார்த்ததே இல்லைல்ல? சரி, நான் போய் கூட்டிட்டு வந்துடுறேன். ம். இங்கதான் இருக்கான். டேய் சஞ்சீவ்,